அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் செய்யுங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜ் பிரிவில் நம்மளுக்கு 10 வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட முதுகலை ஆசிரியர் தேர்வில் இந்த ஜிகே பிரிவில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் உள்ள 30 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ள நமக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் வந்து நிச்சயமாக ஏற்படும். எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, எப்படிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்துட்டாலே நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வகையில் வந்து இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வினா, எந்த கோவிலின் மேற்கூரையில் மகாவீரரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது? விடை, திருப்பருத்தி குன்றம் கோவில். திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டையில் மட்டும் கஜா புயலினால் குறைந்த அளவு சேதமே ஏற்பட்டது. இதற்கு காரணம் அங்குள்ள விடை, உவர் சதுப்பு காடுகள், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்களை குறிக்கும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி எது? விடை, பகுதி 18. தவறாக பொருந்தியுள்ளதை குறிப்பிடுக. பாலாறு கோலார் மாவட்டத்தில் தலகவரா, அது சரி. தென்பெண்ணையாறு நந்தி துர்கா மலை, அதுவும் சரிதான். தாமிரபரணி பாபநாசத்தில் உள்ள பொதிகை மலை, அதுவும் சரிதான். வைகை கூர்க் மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி குன்று, அதுதான் வந்து தவறாக பொருந்தியிருக்கு. அப்போ இதுதான் சரியான பதில். இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் பயன்படும் மாறுதிசை மின் அழுத்தம் என்ன? விடை, 220 230 வோல்ட். 2000 சிட்னி ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? விடை, கர்ணம் மல்லேஸ்வரி. டிஎம்வி என்பதன் விரிவாக்கம் என்ன? டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதாவது புகையிலை தேமல் வைரஸ். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் சதுர கிலோமீட்டர் எது? விடை, தர்மபுரி. புரத உற்பத்தியில் எத்தனை அமினோ அமிலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? விடை, 20 வகைகள். ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பு மட்டும் உறைந்து பனிக்கட்டியால் மூடப்பட்டதன் காரணம் என்ன? விடை, நீரின் முரண்பட்ட விரிவு. இதுதான் வந்து ஃபைனல் கீழே வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க, நீரின் முரண்பட்ட விரிவு. அக்பரின் தலைசிறந்த பாதுகாவலர் யார்? விடை, பைரம் கான். இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிசியா எனும் வரி விதித்த துக்ளக் மரபுவை சார்ந்த மன்னர் யார்? விடை, ஃபெரோஸ் ஷா துக்ளக். மின்தடையின் அலகு என்ன? விடை, ஓம். அச்சு நாடுகள் எனப்பட்டவை? விடை, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான். சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு 1853 எங்கு விவாதிக்கப்பட்டது? விடை, இங்கிலாந்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை, விருதுநகர். வாக்கியம் 1, வாக்கியம் 2. தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் காணப்படுகின்றன. சரி. கடம்பா மற்றும் டாகத் தேக்கு இவற்றில் பொதுவாக காணப்படும் மரங்களாகும். இது வந்து நமக்கு வந்து தவறு. வாக்கியம் 1 சரியானது, வாக்கியம் 2 தவறானது.
கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது? விடை சோலைக்கரடு. இதுவும் நமக்கு ஃபைனல் கீழே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டின் பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் வந்து கேட்டிருக்காங்க. 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை பவானிசாகர் அணை. பாலாற்றின் துணையாறு எது? விடை செய்யாறு. சென்னை நகரின் மக்கள் அடர்த்தி எவ்வளவு? விடை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர். வாக்கியம் 1, வாக்கியம் 2. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இந்த வகை காடுகள் பகுதிகளில் காணப்படுகின்றன. இங்கிலீஷ் வந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இவை அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக காணப்படுகின்றன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் இவை காணப்படுகின்றன. இரண்டுமே வந்து சரியானது தான். வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன்பிடிப்பில் எந்த மாவட்டம் 2ஆம் இடத்தில் உள்ளது? விடை சிவகங்கை. எந்த இந்திய நகரத்தில் உலகிலேயே அதிமோசமான இரசாயன பேரழிவு நிகழ்ந்தது? விடை போபால். இந்தியாவில் அதிக ஊதியம் பெறும் விளையாட்டு வீரர் யார்? விடை விராட் கோலி. MCB என்பதன் விரிவாக்கம் என்ன? The Miniature Circuit Breaker. சிறிய மின்சுற்று உடைப்பி. தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6 இருக்க காரணம் மழைநீரில் கரைந்திருக்கும் வளிமண்டலத்திலுள்ள கார்பன் டை ஆக்சைடு. ஆல்பா துகள் சிதறல் சோதனையில் எந்த மென்தகடு பயன்படுத்தப்பட்டது? விடை தங்கம். மருத்துவத்துறையில் 2020 நோபல் பரிசு எந்த வைரஸை கண்டுபிடித்ததற்காக வழங்கப்பட்டது? விடை ஹெப்பாடைட்டிஸ் C வைரஸ். அனைவருக்கும் மிக்க நன்றி.